அமைச்சர் மூர்த்தியை காவு கேட்கும் திராவிட சக்திகள் அனைவருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர் குடிகள் அனைவருமே ஆண்ட பரம்பரை தான். அதில் மாற்று கருத்து இல்லை. வரலாறும் அதை தான் சொல்லுகிறது. ஆனால் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டுவிட்டு மறுபடியும் வரும். இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் 5000 10,000 பேர் செத்திருக்காங்கன்றத நீங்க வரலாறு புரட்டி பார்க்க வேண்டும். அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன். அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோயிலாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களுடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து செல்கிற போது இந்த சமுதாயம் தான் முன்னுக்கு நின்று ஒரே நேரத்தில் 5000 பேர் இறந்திருக்கிறான். அது போலதான் உசிலம்பட்டிக்கு பக்கத்துல ஒரு 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுக்கெல்லாம் படிப்பு அறிவு விவசாயத்திலே தொழில்துறையில நம்ம அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவிலே அன்றைக்கு பின்தங்கி இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை கொண்டு வராத சூழ்நிலை இருக்கிறது. என்ன பேசினார் அமைச்சர் மூர்த்தி என்று கேட்டீர்களா? சரி, நண்பர் மூர்த்தி அவர்களே, ஒரு சின்ன சவால் ஏற்றுக்கொள்ள முடியுமா உங்களால? மதுரை மத்தியிலேயோ இல்ல மாநகரத்திலேயோ மருது சகோதரர்கள் சிலையை உங்களால் வைக்க முடியுமா? அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா? அப்ப நீங்க ஆண்ட பரம்பரை. இதை மட்டும் நீங்க செய்ய நீங்க உங்க மந்திரி பதவியை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி முதல்வர் மு க ஸ்டாலினிடம் மண்டிட்டோ ஏதோ ஒண்ணு நீங்கள் மருதுபாண்டி சகோதரர்களுக்கு ஒரு சிலை வைக்க முடியுமா? அடுத்தது, பசும்பொன் ஐயா அவர்கள் சமாதியில் உங்க முதல்வர் பயபக்தியோட கும்பிட்டார். நல்ல விடை. ஆனால் விபூதியை வாங்கி கீழே தட்டி விட்டு போனார். நெத்தியில கூட வைக்கல, கீழே தட்டிட்டு போறாரு. அதுக்கு எதுக்கு அங்க போனோம்? இதை உங்களால் கேட்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நண்பர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் பொன்முத்து ராமலிங்கம் இப்ப எங்க இருக்காருன்னே தெரியாது. இதே நிலை உங்களை கொண்டு வராங்க. நீங்க தான் உஷாரா இருக்கணும். உங்க கூட இருக்கிறவங்களே அவர் நம்மாளுப்பா, அவர் நம்மாளு, அவர் நம்ம இனம், அவர் நம்ம சாதி அப்படின்னு உங்களை தூண்டி விடுவாங்க. அந்த தூண்டுறாங்க பாரு, அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் உங்கள் பின்னால் ஒரு திராவிட சக்தி இயக்குகிறது. அதை உங்களை காலி பண்ணிவிடும். இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நண்பர் மூர்த்தி. அதோடு மட்டும் இல்லாம மூர்த்தி அவர்கள் தனது துறையான பத்திரப்பதிவு துறையில் அதான் ஆண்ட பரம்பரையைச் சேர்ந்த அதிகாரிகளை பக்கபலமாக வைத்துள்ளார். பதவி உயர்வு கொடுத்து வைத்துள்ளார். ரிட்டையர்டான அது இது குறித்து நம்ம இன்னொரு வீடியோவில் விரிவா சந்திப்போம் என்னங்கிறது. ஆனா திராவிடம் கண்குத்தி பாம்பு, அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். முன்னால போனாலும் கடிக்கும், பின்னால போனாலும் கடிக்கும். தூண்டி விடுவாங்க. அப்படி பேசி இப்படி பேசி எல்லாம் நம்மால் தானே, அது செல்லாது. இன்னும் சொல்ல போனா நான் சோழர் பரம்பரை, நானும் ஆட்ட பரம்பரை தான் அப்படின்னு நான் பீத்திக்க மாட்டேன். நம் தமிழர் குடிகள் அனைவரும் ஆண்ட பரம்பரை தான். அதில் சில விளக்கங்களை சொல்ற. செக்கிழுத்த செம்மல் வஉசியோடவா, அவர் ஆண்ட பரம்பரை இல்லையா? வீரன் அழகுமுத்துக்கோன் ஆண்ட பரம்பரை இல்லையா? பெரும்பிடுகு முத்துராயர் ஆண்ட பரம்பரை இல்லையா? படைத்தளபதி நெடுஞ்செழிய பாண்டியன் ஆண்ட பரம்பரை இல்லையா? எல்லாமே இங்கு ஆண்ட பரம்பரைகள் தான். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
பிழைக்க வந்தவர் விஜய பேரரசு, திருமல நாயக்கர், வடுகநாயக்கர், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாகிவிட்டீர்கள். சோழர் ஆட்சியில் இவர்கள் எல்லாம் எட்டி பார்த்தார்களா? ஆங்கிலேயர்கள் இந்தியா, அப்ப இந்தியா கிடையாது, எல்லாம் ஒரே நாடு தான், பாரத நாடு, பாண்டிய நாடு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள் வந்தார்களா? வரும்னு நினைச்சா கூட, இந்தியாவில் போய் நம்ம அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட வீடு பூந்து அடிப்பான் எங்க கரிகால சோழன். அவன் இருக்கிற வரைக்கும் எவனாய் வாழாட்டினா இல்லை. சுயநலத்தால் கூட இருந்து குழி பறித்து ஆட்சியை கவுத்து விட்டார்கள். அதன் பின்புதான் வெள்ளக்காரனை வந்து அவன் வேலை தான், இது கூட இருந்து குழி பறித்தது அவன் வேலை. அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்தியாவில் வந்து இறங்கி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சது. அதுக்கு முன்னாடி சிவாஜி, வடுகநாயக்கர், திருமல நாயக்கர் இவங்கெல்லாம் வந்து ஆண்டாங்க. இவங்களால வெள்ளக்காரனை எதிர்க்க முடியல, கடைசியில் ஒப்படைச்சிட்டாங்க. அந்த குரூப் தான் இப்போ ஆளுது. திராவிடம் என்பது வடுகநாயக்கர், விஜய பேரரசோட வாரிசு. இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிடம் தூக்கம், நீ தலையெடுத்து விட்டால் உன்னை அழிக்கும். இதுதான் திராவிடம். நன்றி, வணக்கம்.